ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பூண்டு, சீஸு, பட்டர், கொத்தமல்லி இலை, சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரிகானோ ஃப்ளேக்ஸ், அப்புறம் சாண்ட்விச் பிரெட் எடுத்தாலும் சரி, மில்க் பிரெட் எடுத்தாலும் சரி. இப்போ நான் ஒரு பூண்டை நல்லா உளித்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க, அப்போ தான் உங்களுக்கு மசிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஃபோக்லேயே இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தால் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அப்போது டேஸ்ட் நல்லா இருக்காது, கசக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லும் வரும். இப்போ அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டர், அது கூடவே இந்த அமுல் சீஸ் ஸ்ப்ரெட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு 4 காய்ஞ்ச மிளகாயை வறுத்து அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். அது கூடவே நான் கொஞ்சம் ஒரிகானோவும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இந்த பொருள் எல்லாமே இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இன்ஸ்டாமார்ட்லேயே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, சீஸு, பட்டர் எல்லாமே நான் அங்கே தான் ஆர்டர் பண்ணேங்க. அந்த சீஸும் ஒரிகானோவும் சேரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த சீஸ் மில்க் ஸ்மெல்லு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நான் ப்ரெட்டுமே நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண மில்க் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். அதோட வீடியோ கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த ப்ரெட்டு நான் தாங்க மேக் பண்ணேன். அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லிமிட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 3 ஸ்லைஸ்லேயுமே நான் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இப்போது தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தூவி விட்டுருக்கேன், அவ்வளோதான். பிகாஸ் நான் ஆல்ரெடி அந்த சீஸ் ஸ்ப்ரெட்டில் சால்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சால்ட் ஆட் பண்ணல. இப்போ இந்த மொசரல்லா சீஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். அது உங்களுக்கு பன்னீர் எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்கும். நீங்கள் தான் இந்த மாதிரி துருவிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவே நீங்கள் தூவிக்கலாம். நான் கொஞ்சம் அளவாக தான் தூவியிருக்கேன். இதை 2 மெத்தடில் குக் பண்ணலாங்க. ஒன்று ஓடிஜி ஓவனில் வச்சு குக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பேன்லேயே வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ கார்னிஷிங்க்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி இலையும் சில்லி ஃப்ளேக்ஸும் தூவி விடுறேன். அவங்கக்கிட்ட ஓடிஜி இல்லை, ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் பேன்லேயே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு உள்ளே ஒரு சின்ன கப்பில் தண்ணி ஃபில் பண்ணி உள்ளே வச்சுருங்க. அதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணிங்கன்னா கார்லிக் பிரெட்டு சூப்பராக ரெடியாகி வரும். நான் இன்றைக்கி ஓவனில் தான் குக் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேஜ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ ஓவனில் வைக்கிறதுக்கு ப்ரெட்டு ரெடியாக இருக்குது. இப்போது ஓவனில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு நான் ஓவனில் ஆல்ரெடி 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 டிகிரி செல்சியஸில். இப்போது டாப் மோடு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.